பட்டாசு கிட்ட போயிடணும். சிவகாசி கிட்ட போனேன்னா திருத்தண்கால் என்கின்ற க்ஷேத்திரம். தண்கால் அப்பன்னு பேர் பெருமாளுக்கு. நின்ற நாராயணன் திருத்தண்கால் அப்பன், செங்கமல தாயார். நீங்க எந்த திவ்ய தேசத்துல தாயார் சன்னதி போனாலும் வீற்றிருந்த திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலத்துல தான் தாயாரை சேவிப்பேள் மகாலட்சுமிய. ஆனால் திருத்தண்கால்ல மட்டும் நின்ற திருக்கோலத்துல தாயார் காட்சி கொடுப்போம். ரொம்ப அழகா வர்ண கலாபத்தோட பெயிண்ட் பண்ணியிருப்பா மூலவரை, ரொம்ப அழகா இருப்பார். இப்போ இந்த கர்ப்ப கிரகத்துக்கு போனேன்னா ஆச்சரியம். கர்ப்ப கிரகத்துல 2 கதாபாகங்கள் நான் சொல்ல வேண்டும். பெருமாள் கிருஷ்ணராக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அனுபவித்து வரும்போது ஒரு முறை சத்ராஜித் என்கின்ற ஒரு பிஸ்னஸ்மேன், அவன் என்ன பண்ணிவிட்டான்னா, அவன் சியமந்தகம்னு ஒரு மணியை ஆராதனை பண்ணின்னு வந்தான். அந்த மணியை கிருஷ்ணர் கேட்டார். கிருஷ்ணர் கிட்ட கொடுக்க மாட்டேன்னு விட்டான். அடுத்த நாள் தொலைஞ்சு போயிடுத்து. மீடியாவில் ரிப்போர்ட் வந்துடுத்து, சோர்சஸ் சே தட் கிருஷ்ணா குட் ஹவ் ஸ்டோலன்னு. உடனே கிருஷ்ணர் பார்த்தார், நான் வெண்ணையை திருடும் போது ஒத்தனும் திருடலைன்னா, இப்போ திருடாத இருக்கும்போது திருடங்கிறா அப்படின்னு தன்னுடைய அவப்பெயரை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக காட்டுக்கு சென்றார். காட்டுக்கு செல்லும் போது பார்த்தா ஒருவர் செத்து கிடக்கிறார். யாருன்னா சத்ராஜித்தோட தம்பி. பக்கத்தில் ஒரு குதிரை செத்து கிடக்கு, பக்கத்துல ஒரு சிம்மம் செத்து கிடக்கு. அப்படின்னா வந்தவரை சிம்மம் அழிச்சிருக்கு, அந்த குதிரையும் கொன்னு இருக்கு, சிம்மத்தை யாரோ அழிச்சிருக்கா. உடனே ஒரு குகையில போய் பார்த்தா ஒரு பெண் கையில அந்த மணி. ஏ பெண்ணே, மணியை கூடுன்னு கொடுத்து ஓன்னு அழ ஆரம்பிச்சுடுத்து அந்த பொண்ணு. அப்பா யாருப்பா இவர் அப்படின்னு வந்து பார்த்தா கரடி. உள்ளேருந்து ஒரு கரடி வருது. யார் அது அப்படின்னு. அந்த காலத்துல கரடி பேசும் போல இருக்கு. அதனால கரடி வந்து கொடுத்து. அந்த ஜாம்பவான் வந்த உடனே கேட்டார், how dare you ask that money from my daughter, I have fetched that for her. இந்த ஜாம்பவானும் கிருஷ்ணரை சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டா. கொஞ்ச நாள் ஆனோன்னு தான் அந்த ஜாம்பவானுக்கு தெரியறது வந்தவர் வேற யாரும் இல்லை, சேது கட்டின ராமனே இன்னைக்கு இவரா வந்திருக்காருன்னு சொன்ன உடனே பிடி மணியைன்னு சொல்லியிருக்கணுமோனோ, மணியை சேர்த்து பொண்ணியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். ஜாம்பவதி. அந்த ஜாம்பவதி இந்த சந்நிதியில இருப்போம். இந்த திருத்தண்கால் மூலவர் கர்ப்ப கிரகத்துல போய் பார்த்தேன்னா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஜாம்பவதி சமேதரா இருப்பார். அப்போ கிருஷ்ணருடைய ஒரு பத்னி ஜாம்பவதிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி கோவில் இந்த கோவில். ஆச்சா, இப்ப இன்னொரு பார்ட்டுக்கு வரேன். இந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டார் பெருமாள். கிருஷ்ணாவதாரம்னா பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டாரா, அவருக்கு ஒரு பிள்ளை பிரத்யும்னன். பிரத்யும்னனுக்கு ஒரு பிள்ளை அனிருத்தன். அனிருத்தன் இருந்த காலத்துல பாணாசுரன் ஒரு அசுரன். அந்த அசுரனுக்கு ஒரு பொண்ணு உஷா. உஷாக்கு என்ன ஆசைனா, சிவபெருமான் அம்பாளோடு இருப்பது போல் நமக்கும் ஒரு பர்த்தா அமைய வேண்டாவோன்னு அம்பாளை நோக்கி ஒரு விரதம் இருந்தாள். காத்யாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவின்னு பிரார்த்திப்பது போல் எனக்கு ஒரு நல்ல பிள்ளையை காண்பிச்சு கொடுனா. கனவுல ஒரு யுவா தோன்றினான். அப்படியே ஜம்முன்னு இருக்கான், பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கான். அடுத்த நாள் காலத்தால சித்திரலேகான்னு தன்னுடைய தோழியை பார்த்து சொன்னா, கண் இப்படி வரைஞ்சிரும், மூக்கு எப்படி வரைஞ்சிரும், பிகாசா சாஃப்ட்வேர் எடு, இப்படி போடு அப்படி போடு, இங்க ஐ ஷேடோ போடு, இங்க ஃபவுண்டேஷனை போடு, இங்க இத்த போடு, எல்லாம் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நேர லைப்ரரியில போய் பார்த்தா கிருஷ்ணர் மாதிரி இருக்கு, ஆனா கிருஷ்ணர் இல்லை. கிருஷ்ணர் பிள்ளை பிரத்யும்னன் மாதிரி இருக்கு, பிரத்யும்னன் இல்லை. பிரத்யும்னன் பிள்ளை அனிருத்தே தான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அனிருத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவ சொன்னா. சித்திரலேகா சொன்னா, டோன்ட் வரி, நீ போய் ரூம்ல படுத்துக்கோன. ஏன்னா அந்த சித்திரலேகா ஹட் டன் அ டிப்ளமா இன் கிட்னாப்பிங். அதனால அவ என்ன பண்ணிட்டா, நேர துவாரகால போய் அப்படியே படுக்கையோடு அனிருத்தை தூக்கின்னு வந்துட்டா. அது அலுங்காம குலுங்காம வந்திருக்கு. அப்படி வந்ததுனால அந்த படுக்கையை நேர உஷா படுக்க பக்கத்துல போட்டா. உஷா அப்படியே தூக்கத்துல இப்படி கண்ணை விரிச்சு பார்த்தா பக்கத்துல அனிருத். அப்படியே அனிருத்து பார்த்தா உஷா. அப்படியே ஒருத்தர் என்ன பார்வை உந்தன் பார்வைன்னு மரத்தை சுத்தி சுத்தி வரா. அந்த பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு, பின்னாடி பேக்ரவுண்டு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, கபி கபி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடும்போது அந்த சாவி துவாரம் வழியா அந்த வெளியில இருக்கக்கூடிய காவலாளிகள் பாக்குறா. என்ன ஒரே உள்ளேந்து நிறைய எஃப்எம் பாட்டா வருது அப்படின்னு உள்ள பார்த்தா உஷா தேவியோட அனிருத் வேற இருக்காரு. உடனே போய் பாணாசுரன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, லுக் வாட் யுவர் டாட்டர் இஸ் டூயிங் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அரெஸ்ட் அனிருத் அப்படின்ட்டார். உடனே அரெஸ்ட் ஆர்டர்ஸ்லாம் வந்த உடனே அனிருத் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உஷா சொல்லிட்டா, அவரை நீங்கள் உள்ளே வைப்பதாக இருந்தால் என்னோடு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடம்பில் ஓடும் ரத்தமும் என் உடம்பில் ஓடும் ரத்தமும் ஒன்றுதான் அப்படி இல்லைன்னு சொன்ன உடனே 2 பேரையும் ஜெயிலில் தூக்கி போட்டாச்சு. அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் துவாரகா நியூஸ் பேப்பர்னு அப்போ ஒன்று ஓடும். அதுல உண்மை பேசும் தத் அப்படின்னு ஒத்தி இருந்தா. அதனால அவ ஒரு ஆர்டிக்கல் எழுதிவிட்டா. அதாவது கிருஷ்ணாஸ் கிராண்ட் சன். நான் இன்னும் 4 நாள் இன்டர்வியூ கொடுக்குறேன் அவளுக்கு. அதனால எழுதி வச்சுட்டா.
கிருஷ்ணாஸ் கிராண்ட்சன் அரெஸ்டட் ஆன் தீஸ் சார்ஜஸ். கிருஷ்ணருக்கு ஒரே வருத்தம், தாத்தா பண்ணாத தப்பியா பேரம் பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை பிடிக்க போயிட்டார். சண்டை பிடிக்க போய் அந்த பாணாசுரனை கொல்லாமல், சிவபக்தன் இல்லையா, சிவபெருமான அப்புறம் கோச்சுருவார், அதனால எல்லா கையும் வெட்டி 4 கையை மட்டும் பாக்கி வச்சுட்டு பாணாசுரனை தற்காத்து அவனுடைய பெண்ணான உஷையை தன் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டுன்னு வந்தார். கூட்டுண்டு வந்த கோலம் இருக்கணும் இல்லையா, அனிருத்தனையும் உஷாவையும். அந்த உஷா அனிருத் அந்த கர்ப்பகிரகத்துல இருப்பா. ஒரு பக்கம் ஜாம்பவதி, இன்னொரு பக்கம் உஷா அனிருத்தன். அதனால இந்த 2 சரித்திரத்தை நீங்க ஞாபகம் வச்சுட்டேன்னா அந்த கோவில் கர்ப்பகிரகத்துல ஜாம்பவதியை கண்டுபிடிச்சுடலாம், உஷா அனிருத்த கண்டுபிடிச்சுடலாம், ஸ்ரீதேவி பூதேவியை கண்டுபிடிச்சுடலாம், நடுவுல தன்காலப்பனை கண்டுபிடிச்சுடலாம், நேர தனிக்கோவில் நாச்சியார் நின்ற திருக்கோலத்துல பார்த்துடலாம். இந்த க்ஷேத்திரத்துல ஒரு சோழ தேசத்துல ஒரு ராஜா பராசரன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் சேர தேசத்துக்கு போய் எல்லா சொத்தையும் எடுத்துன்னு வந்தார். சேர தேசம்ங்கிறது கிட்டத்தட்ட கேரளான்னு வச்சுக்கோ. கேரளால அவ்வளவு சொத்து இருக்குமா. நான் வேடிக்கைக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னா, நான் பம்பாயில் வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவள் வந்து மலையாளி. அவள் வந்து சொன்னா, எனக்கு மேரேஜ் நடக்கும்போது துஷ்யந்த் வரணும், மனசில் ஆச்சான்னு கேட்டேன். மனசில் ஆச்சுமான்னு சொல்லிட்டு அவள் எப்போ கல்யாணம் ஆச்சோ நேர விமானத்தை பிடிச்சிட்டு நேர எறணாகுளத்தில் போய் இறங்கி அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணை தேடுறேன். அப்புறம் அவள் அம்மா கிடச்சுட்டா. அம்மே எவடானு அப்படின்னு கேட்டேன். அப்போ உங்கள் பொண்ணு மோளே எவடானு அப்படின்னு கேட்டேன். இவடே அப்படின்னா அந்த நகை, வெறும் நகை. அதுக்கு நடுவில் கொஞ்சம் விலக்கி பார்த்தா அது மூஞ்சி மட்டும் தனியாக தெரியுது. அதனால தான் அந்த பராசரன் என்கின்ற சோழராஜா சேர தேசத்துக்கு போய் சொத்து எடுத்துன்னு வந்தார்னா இதுதான் அர்த்தம். அவர் எடுத்துன்னு வரும்போது சிவகாசி வழியா வந்தார். எதுக்கு? பட்டாசு விடுறதுக்கு இல்லை. அந்த சொத்தை எடுத்துன்னு வரும்போது ஒரு குழந்தைய பார்த்தார். வார்த்திகன்னு பேர் இந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய பார்த்தோம்னா ரொம்ப தேஜஸ்வியா இருந்துதான். அந்த ராஜா கூட்டாராம், வாங்க அந்த குழந்தைய கூட்டு, உனக்கு என்ன தெரியும் சொல்லு. அது முழு வேதத்தை சொல்லிவிட்டான். யஜுர்வேதத்தை 2 நாள் உட்காந்து வச்சு யஜுர்வேதம் சாமவேதம்லாம் சொல்லிவிட்டான். உடனே ராஜா தன் கையில இருந்த சொத்தையெல்லாம் இவ்வளவு நன்னா படிச்சிருக்குங்கிறதுக்காக அவர்கிட்ட கொடுத்துட்டார். அந்த காலத்துல பாருங்க, கொடுக்குற ராஜாவா இருப்பா, வாங்குறவாளா இல்லை, நல்லா கொடுத்துட்டார். திருத்தண்கால் என்கின்ற க்ஷேத்திரம். இன்னொரு கதை சொல்றா. சந்திரகேது என்கின்றவன் ப்ரஹஸ்பதி கிட்ட அபச்சாரப்படும் போது அவர் வந்து ஒரு தவறு செய்து விட்டார். துவாதசி அன்று எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டார். மதி தப்பினரா அந்த சந்திரகேது எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டார். எண்ணெய் ஸ்நானம் பண்ண பிறகு மதி தப்பியதால் அவருக்கு சாபம், புலியாக போவார். புலியா இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அந்த புலி தப்பிச்சு இந்த க்ஷேத்திரத்துக்கு வருது. பெருமாளை தர்சன சமானாகாரம் பெருமாளை பார்த்தோன்னா உடனே என்னாச்சு, அதுக்கு போன ஜென்ம ஞாபகம் வந்து அனுஷ்டித்தது. இந்த புலி கோவில்லேருந்து வெளியில வரும்போது இன்னொரு ராஜா ஒரு அம்பால் இதை அடிச்சுட்டார். உடனே அந்த சந்திரகேதுவின் ஆத்மா மோட்சத்துக்கு சென்றது. அதனால அந்த பாறைக்கே புலிப்பாறை என்று பெயர். அதனால இந்த கதாபாகத்தை சொல்றா. பொங்கார் மேல் இளங்கொங்கை பொன்மேல் பூப்ப பொறுக்கையல் கண்ணீர் அரும்ப போந்து நின்று செங்கால மடப்புருவம் பேடைக்கு பேசும் சிறுக்குரல் குடல் உருக்கி சிந்தித்து ஆங்கே தன் காலும் தன் குடந்தை நகரும் பாடி தன் கோவலூர் பாடி ஆடக்கேட்டு நங்காய் நம் குடிகொள்வதோ நம்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவின்கின்றாளே என்று 46வது திவ்யதேசம்